வணக்கம். அக்டோபர் 7ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நிஃப்டி மேலும் 10% கரெக்ஷன் இருக்கும்னு பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுகிறாங்க. ஏற்கனவே ஹையிலிருந்து 5% கரெக்ஷன் ஆகியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல் சில வல்லுநர்களிடையே கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த டேட்டா இது. கேலண்டர் இயர் 2024 நிஃப்டி 25,000 27,000 இடையே க்ளோஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 64% ஆட்கள் இப்போ மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியன் மார்க்கெட் 36% ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட். ஆனால் யாருமே இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட் சீப்பாக இருக்குன்ற தகவலை அவங்க சொல்லலை. இண்டஸ்இண்ட் பேங்க் Q2 அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், நெட் அட்வான்ஸ் 3.57 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 4.13 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், சேல்ஸ் புக்கிங் 4,290 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. கலெக்ஷன் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் 3,070 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ரீ சேல்ஸ் 8,320 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. RBL பேங்க் Q2க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, கிராஸ் அட்வான்சஸ் இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 89,786 கோடி ரூபாய். டோட்டல் டெபாசிட்ஸ் இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1.08 லட்சம் கோடிகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க MTNL மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிட்டடை நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல் இருக்கிறாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது அவங்க கட்ட வேண்டிய தொகை 325.5 கோடி ரூபாய். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிட்டடை NPAவாக அறிவிச்சிருக்கிறாங்க. BSE குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், BSEயுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஏஷியா இண்டெக்ஸ். அவங்க புதிதாக 3 இண்டெக்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. BSE பவர் அண்ட் எனர்ஜி, BSE சென்செக்ஸ் 60-65 மற்றும் BSE சென்செக்ஸ் 60. இதில் BSE பவர் அண்ட் எனர்ஜி ஒரு தீமேட்டிக் இண்டெக்ஸாக இருக்கிறாங்க. அவங்க BSE 500 இருக்க சில ஸ்டாக்ஸ், அதே ஸ்டாக்ஸ் எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி செக்டரில் இருக்கக்கூடிய 30 கம்பெனிஸை ட்ராக் பண்ணக்கூடிய இண்டெக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட் செய்தியில். அதானி டோட்டல் கேஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்தியாவுடைய பெரிய ஹைட்ரஜன் பிளெண்டிங் ஆலை அகமதாபாத்தில் அவங்க திறந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க 2.2லிருந்து 2.3% கிரீன் ஹைட்ரஜனை கலக்கிறாங்க பைப்டு நேச்சுரல் கேஸில் சாந்திகிராம் ஆலையில். இப்போ புதிதாக அகமதாபாத்தில் இந்த பிளெண்டிங் ஆலையை திறந்திருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q2 அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, குளோபல் டெபாசிட்ஸ் 12.4 லட்சம் கோடிகள், 9% அதிகரிச்சிருக்கு. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் 9.28 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 9.6% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் 12.1 லட்சம் கோடிகள், 8.12% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 8.9 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 9% அதிகரிச்சிருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அடுத்த 4லிருந்து 5 ஆண்டில் 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவில். ஹிமாலயா ஃபுட் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. Q2க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. Q2க்கான ஆப்ரேஷனல் இன்கம் 11.44 கோடி ரூபாய், நெட் ப்ராஃபிட் 2.05 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 100%, குவார்டர் ஆன் குவார்டர் 132% அதிகரிச்சிருக்கு. H1க்கான ஆப்ரேஷனல் இன்கம் 2,226 லட்சம் ரூபாய்கள், நெட் ப்ராஃபிட் 293 லட்சம் ரூபாய்கள். வருண் பீவரேஜஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் அக்டோபர் 9ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் அது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க வருண் பீவரேஜஸ்.
கல்யாண் ஜுவல்லர்ஸ் Q2க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. கன்சாலிடேட்டட் ரெவென்யூடைய வளர்ச்சி 37% அதிகரிச்சிருக்கு. இந்தியா பிசினஸ் உடைய ரெவென்யூ 39% அதிகரிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தக்கூடிய ரெவென்யூ 24% அதிகரிச்சிருக்கு. 26 புது ஷோரூம்ஸ் திறந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 303 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் Q2க்கான பிசினஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் வால்யூம் 11,370 MU இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 24% அதிகரிச்சிருக்கு. ஹையஸ்ட் எவர் மந்த்லி வால்யூம் 3,913 MU இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. கிரீன் மார்க்கெட்டுடைய வளர்ச்சி இயர் ஆன் இயர் 214% அதிகரிச்சிருக்கு. நாட்கோ ஃபார்மா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. மைலான் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் என்ற நிறுவனம் நாட்கோ ஃபார்மாவுடைய ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க. மைலான் ஃபார்மா மற்றும் வேறொரு நிறுவனம் நோவோ நார்டிக் என்ற நிறுவனத்திடையே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்திருக்கு. US பேட்டன்ட் லிட்டிகேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அது சுமூகமாக இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மா. டாடா ஸ்டீல் Q2க்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 5.27 மில்லியன் டன் குவார்டர் ஆன் குவார்டர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. டோட்டல் ப்ரொடக்ஷன் 7.63 மில்லியன் டன் குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் லிமிடெட் புது 2 கடைகளை திறந்திருக்கிறாங்க. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். ஒட்டுமொத்தமாக கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை 187. சஜ் ஹோட்டல்ஸ் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆயிருக்கு. NSE SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆயிருக்கு. 15% குறைவாக லிஸ்ட் ஆகியிருக்கு இன்னைக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ராடேல. அதே போல் ஹீடல்பர்க் சிமெண்ட் இந்தியாவும் 18% அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹீடல்பர்க் சிமெண்ட்டை வாங்குவதற்கு அதானி குரூப் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதானியுடைய கம்பெனி தான் அம்புஜா சிமெண்ட்ஸ். அவங்க பேச்சுவார்த்தையில் இருப்பதாக அப்டேட் வெளியாகியிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. 10,000 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஹிண்டல்பர்க் சிமெண்ட் இந்தியா இன்னைக்கு 18% அதிகரித்தது. போன ஆண்டு 2023 ஒரு பேச்சு இருந்தது. இதே ஹிண்டல்பர்க் சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் மற்றும் JSW சிமெண்ட் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, போட்டியில் இருக்கிறாங்கன்ற செய்தி அப்பயே வெளியானது. இப்போ அதானி குரூப் இதை வாங்குறாங்கன்ற ஒரு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு. 18% ஹிண்டல்பர்க் சிமெண்ட் அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. ஓலா எலக்ட்ரிக்குடைய தலைவர் பாவிஷ் அகர்வால் மற்றும் ஸ்டாண்டப் கமெடியன் குணால் காம்ரா இடையே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை எக்ஸ் தளத்தில் போய்கிட்டு இருக்கு. குணால் காம்ரா தான் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃபோட்டோவை போடுறாரு. அந்த ஃபோட்டோவில் ஓலா எலக்ட்ரிக்குடைய சர்வீஸ் சென்டர் தெரியுது. அதே மாதிரி நிறைய ஓலா வெஹிக்கிள்ஸ் அதில் இருக்குது. அவர் சொல்லியிருப்பது என்னென்னா, இவ்வளவு வாகனங்களும் சர்வீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக்குடைய சர்வீஸ் மோசமாக இருக்குன்னு அவர் ட்விட்டரில் ட்வீட் போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சரான நிதின் கட்கரியும் அதை டேக் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு பதில் அளிக்கும் வகையில் பாவிஷ் அகர்வால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குணால் காம்ரா அவருடைய ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு தோல்வியை பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரியான ட்வீட்ஸ் வழியாக அவர் காசு வாங்குறாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு பாவேஷ் அகர்வால். பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு பாவேஷ் அகர்வால் ஸ்டாண்டப் காமெடியன் குணால் காம்ராக்கு சொல்லியிருக்கிறாரு எக்ஸ் தளத்தில். குணால் காம்ரா அதற்கு பதிலும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சேவையை சரி செய்வதற்கு கவனம் செலுத்தாமல் என் கூட சண்டைக்கு வரீங்கன்ற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. அதற்கு மறுபடியும் பாவேஷ் அகர்வால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒன்று வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், இல்லைனா சும்மா இருங்க அப்படின்னு பதில் கொடுத்துருக்கிறாரு பாவேஷ் அகர்வால். தினங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. NDTV ப்ராஃபிட்டில் 4 கேள்விகள் ஓலா எலக்ட்ரிக் கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் குறித்து தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் பல வாகனங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் பல வாகனங்கள் சேவை கிடைக்காம சர்வீஸ் சென்டரில் தங்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதே போல் மார்க்கெட் ஷேரும் எழுந்துகிட்டு இருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக்னு அதே செய்தியில் நம்ம தகவல் பார்த்துருந்தோம். 50% மார்க்கெட் ஷேர் வைத்திருந்த ஓலா எலக்ட்ரிக் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். மாதமாக அவங்களுடைய சேல்ஸும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.